Hi friends, it's such a joy to meet you again through this program. இந்த ப்ரோக்ராம் மூலம் உங்களை அனைவரையும் சந்திக்கிறது எனக்கு அதிக மகிழ்ச்சி. எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உற்சாகத்தையும் ஒரு தெளிவையும் ஒரு தைரியத்தையும் பேசுறது என்னுடைய விருப்பமும் ஆசையும். இந்த நோக்கம் என்னன்னா, நம்முடைய லைஃப் கரெக்டாக பில்ட் ஆகணும், நம்ம வாழ்க்கை ரொம்ப செழிப்பாய் மாறணும், நம்ம வாழ்க்கையில் இருந்த கண்ணீர் கஷ்டங்கள் போதும், நம்ம எழும்பி நம்ம வாழ்க்கையில் ஒரே ஒரு வாழ்க்கை இதை சூப்பராக வாழணும், வாழ்ந்து காட்டணும். திஸ் இஸ் மை டிசையர். தட்ஸ் வை ஐ வாண்ட் டு ஹெல்ப் பீப்புள் டு பிரேக் லிமிட்டேஷன்ஸ் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். ஸோ அதனால் இன்றைக்கு உங்களோட நான் ஒரு சூப்பரான ஒரு காரியம் பேச போகிறேன். என்னென்னா, நானே சூப்பர்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பல தடவை நம்ம நினைக்கிறோம் வல்லமையான ஜெபம் நம்மளை காப்பாற்றணும். வல்லமையான ஜெபம் காப்பாற்றாது, வல்லமையான ஒரு நபர் ஜெபம் பண்ணுறது தான் காப்பாற்றும். புரிஞ்சுக்கிச்சா? இட்ஸ் நாட் பவர்ஃபுல் ப்ரேயர், இட்ஸ் த பவர்ஃபுல் பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு ப்ரே. தட் பவர்ஃபுல் பர்சன் இஸ் யூ. அது எப்படின்னு நான் ஷேர் பண்ணுறேன். சரியா? அது வரைக்கும் ஜஸ்ட் ரிலாக்ஸ். I'll take you to my concert. இந்த பாடல் நீ கேளுங்க, கேட்ட பிறகு I'll come and join you. நம்பிக்கை இழந்த வேளையில் உம்மை நம்பி வந்துள்ளே, உம்மாலாகாதது எதுவும் இல்லையே. நம்பிக்கை இழந்த வேளையில் உம்மை நம்பி வந்துள்ளே, உம்மாலாகாதது எதுவும் இல்லையே. இல்லையே, இல்லையே, உம்மாலாகாத காரியம் எதுவும் இல்லையே. இல்லையே, இல்லையே, உம்மாலாகாத காரியம் எதுவும் இல்லையே. நம்பிக்கை இழந்த வேளையில் உம்மை நம்பி வந்துள்ளே, உம்மாலாகாதது எதுவும் இல்லையே. நம்பிக்கை இழந்த வேளையில் உம்மை நம்பி வந்துள்ளே, உம்மாலாகாதது எதுவும் இல்லையே. உம்மாலாகாதது எதுவும் இல்லையே. இயேசுவே, இயேசுவே, உம்மாலாகாத காரியம் எதுவும் இல்லையே. இயேசுவே, இயேசுவே, உம்மாலாகாதது எதுவும் இல்லையே. இயேசுவே, இயேசுவே, உம்மாலாகாத காரியம் எதுவும் இல்லையே. ஆகாதது எதுவுமே இல்லை. இருள் இருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்த தேவன், இல்லாததை இருக்குதை போல் அழைக்கிற தேவன், கோலையை சாதனை செய்கிறவனாய் மாத்துகிற தேவன், எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்கள் மத்தியில் நிறுத்துற தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கார்.
நம்பிக்கை இழந்த வேளையில் உம்மை நம்பி வந்துள்ளேன். உம்மாலாகாதது எதுவும் இல்லையே. நம்பிக்கை இழந்த வேளையில் உம்மை நம்பி வந்துள்ளேன். உம்மாலாகாதது எதுவும் இல்லையே. இயேசுவே இயேசுவே, உம்மாலாகாத காரியம் எதுவும் இல்லையே இல்லையே இல்லையே. உம்மாலாகாத காரியம் எதுவும் இல்லையே. இயேசுவே இயேசுவே, உம் வல்லமையால் என்னை நிரப்பும். இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம் மகிமையால் என்னை நீரே நிரப்பு. I hope you really enjoy that song. நான் சொன்ன விதமாக ஏதோ வல்லமையான ஒரு ஜபம் எனக்கு யாராவது ஜபம் பண்ணும், இல்லை வல்லமையான ஜபம் தான் என்னை காப்பாற்றும், அப்படி நம்ம ஒரு பிக்கு கிரேட்டு லவுடு இதுதான் நமக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அது ஜென்ரலாக பீப்புள் ஆர் ஜஸ்ட் டேக்கன் பை தட். ஆனால் நம்ம வேதத்தில் பார்த்தா உண்மை என்னன்னா, வல்லமையான ஜபம்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் வல்லமையான ஒரு நபர் சுருக்கமாக பண்ணால் கூட போதும் அந்த ஜபம். அந்த ஜபத்தில் இருக்கிற வல்லமை எங்கேயுமே இல்லை. அதை நீங்கள் பார்ப்புங்க. எப்படி நம்ம பைபிளில் எலியா இருந்தார், அவரை சுற்றிலும் எதிரிகள் சூழ்ந்து ஒரு போட்டி மாதிரி நடக்குது. நீ ஒரு பலி செலுத்து, நானும் ஒரு பலி செலுத்துறேன். பரலோகத்திலேருந்து கீழேருந்து இல்லை, வானத்திலேருந்து அக்கினி வந்து எந்த பலியை பச்சிக்குதோ அந்த கடவுள் தான் உண்மை அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன்னு பெரிய ஒரு சாம்பியன்ஷிப் மாதிரி நிற்குது. ஆனால் அவரை எதிர்த்து வந்தவங்க பண்ண ஜபம் எவ்வளோ நேரம் பண்ணுறாங்க, கத்துறாங்க, தங்களையே குத்திக்கிறாங்க, ஒன்றும் வரலை. ஆனால் இந்த தேவனுடைய மனுஷன் வந்து சிறிய ஜபம் பண்ணுறான், சுருக்கமான ஜபம், வளவள ஜபம் கிடையாது. அப்போ அக்கினி மேலே வந்து பச்சிக்குது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நியூ டெஸ்டமெண்ட்ல ஆண்டவர் சொல்கிறார், இட் இஸ் நாட் த வெயின் ரெப்பிட்டேஷன். பல வார்த்தைகளை திருப்பி திருப்பி வேற வேற சவுண்டில் வேற வேற எஃபெக்டில் சொல்கிறதுனால ஒன்றும் வல்லமை வரப்போகிறது இல்லை. ஆண்டவர் பாருங்க, அந்த மாதிரி ஒரு மந்திரம் மாதிரி காமிக்கல. இந்த மாதிரி மந்திரம்லாம் பண்ணு, இந்த மாதிரி காரியம் எடு, அப்போ நான் வந்து கடவுள் ஏதோ ஒன்று செய்வார். இதெல்லாம் ஜனங்க யோசிக்கிற காரியம். ஆனால் ஆண்டவர் வெளிப்படுத்திருக்கிற காரியம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போல, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது ஒரு 4 காரியம் பேச போகிறேன். இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. என்னன்னா, God has given us His life into us. நம்ம வந்து சாதாரண ஒரு ஆள் இல்லை. இயேசுவானவரை ஏற்றுக்கொள்ள போல என்ன நடக்குது? நிறைய பேர் நினைக்கிறாங்க, இயேசுவானவர் எனக்கு ஜீவன் தந்தார். என்ன ஜீவன் தந்தார்? இவ்வளோ நேரம் நான் செத்து போய் இருந்த, நீ இப்போ திடீர்னு நடந்துருக்கிறியா? இல்லையே, நீ உயிரோட தானே சுற்றிட்டு இருந்த. அப்போ அவர் கொடுத்த ஜீவன்னா என்ன அப்படின்னு யோசிக்கணும். அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு நித்திய ஜீவன் கொடுக்குறேன். நம்ம என்ன யோசிக்கிறோம்? ஆண்டவர் நித்திய ஜீவன் கொடுத்துட்டாருன உடனே நமக்கு வந்து பரலோகத்துக்கு ஒரு டிக்கெட் கொடுத்துட்டாரு. செத்துட்ட பிறகு அங்கே ரொம்ப நல்லா இருக்க போகுது. நீ செத்துட்ட பிறகு நல்லா இருக்கிறது விடுங்க, இன்னைக்கு உயிரோடு இருக்க போல நல்லா இருக்கணுமே. அதுக்காக தான் அவர் சொல்றாரு, ஐ கிவ் யூ நியூ லைஃப். அந்த ஜீவன் எப்படின்னா, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா ஒரு ஜுரம் பலவீனத்தில் இருக்கிறவனுக்கு எப்படி உள்ள ஒரு பலன் வரா மாதிரி அவர் வந்து தன்னுடைய லைஃப், ஹி கிவ்ஸ் ஹிஸ் லைஃப், காட்ஸ் கைண்ட் ஆஃப் அ லைஃப். அந்த ஜோயே லைஃப் அது நமக்குள்ள வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்ம லைஃப்ல நம்ம ஜீவன் வருது, பலன் வருது. நம்ம வாழ்க்கையில அழிவுக்கு ஏதுவான காரியங்கள் உயிர்ப்பிக்கப்படுது. பெரிஷபிள் திங்ஸ் இதெல்லாம் நம்ம யோசிக்கல. பெரிஷ்ன உடனே நரகத்துல போய் சாவ போறோம், அதான் இல்லை. இந்த நாட்கள்லே பெரிஷாகிற இந்த சரீரம், சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை நான் புதுப்பிப்பேன்றார். அந்த காலத்துல ஆண்டவருடைய ஆவியானவர் ஜனங்க மேல இருக்க போல, அவர்கள் கண்கள் கூட பிரகாசத்தை இழக்கல. வயசானா கூட அவர்கள் சரீரம், அவர்கள் உடுத்தின உடுப்பு, செருப்பு கூட தேஞ்சு போல
அவங்க வனாந்திரத்துல 40 வருஷம் சுத்திட்டு இருக்க போல. இதெல்லாம் அந்த ஜீவன் இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில இட் இஸ் ஆப்போசிட் டு டெத். அழிந்து போற காரியம், ஒண்ணு இல்லாம போற காரியம், பெரிஷபிள் திங்ஸ் மாதிரி ஆகிற காரியங்கள், இதை நேச்சுரல் நம்ம எடுக்கிறோம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில ஈஸியாகுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஐ கிவ் யூ லைஃப். அந்த லைஃப் என்ன பண்ணுமா, உள்ள இருந்து புதுப்பிக்கும். இட் வில் கிவ் நியூ லைஃப். அதை நம்புறவங்க வாழ்க்கையில இந்த ஜீவன் வேலை செய்யும். ஸோ திஸ் இஸ் த சீக்ரெட். அந்த இட்டர்னல் லைஃப் நமக்குள்ள இருக்குது. அதனால யூ கேன் ட்ரா ஸ்ட்ரெங்க். அதான் அவர் சொல்றாரு, உன் உள்ள இருந்த ஜீவ தண்ணீர் மாதிரி அது ஓடுமா உள்ள, அண்ட் இட் வில் கஷ் அவுட் ஆஃப் யுவர் லைஃப். உன் ஜீவியத்திலிருந்து அது வெளியே வரும். அப்போ யூ வில் பி அ பவர்ஃபுல் பர்சன். பவர்ஃபுல் பர்சன்னா இதை புரிஞ்சு நம்ம நடக்க போல விஸ்டம்லையும் ஸ்ட்ரென்த்லையும் ஹெல்த்லையும் ஆண்டவர் பெரிய ஒரு காரியத்தை நமக்குள்ள கொடுத்துருக்கிறார். நீங்க பாருங்க, அதனால தான் சொல்றாரு, உன் அப்பத்தையும் தண்ணீரும் ஆசீர்வதித்து வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லியிருக்கார். நீ எதை சாப்பிட்டா கூட, பாய்சன காலை கொடுத்தா கூட இட் டோன்ட் அஃபெக்ட் யூ. அந்த காலத்துல நடந்திருக்குது. அதுக்கு நம்ம சாம்பியன்ஷிப் மாதிரி பாய்சன் கொடுத்து காமிக்கிறேன் பாரு அப்படி சொல்றதுக்கு ஒரு நம்ம பெருமைக்காக இல்லை. ஈவன் பை மிஸ்டேக் சம்திங் ஹேப்பன்ஸ், God has given a protecting measure. அவர் சொல்றார், நான் பாதுகாப்பேன். இன்னைக்கு பாருங்க, இதெல்லாம் எதுனால இருக்குதுன்னா, there's a life inside. ரெண்டாவது காரியம், எல்லாருக்கும் God has given a same amount of faith கொடுத்துருக்கிறார். அதனால நான் போய் ஜெபம் பண்ணி யார்கிட்ட போய் கேட்டு ஃபெய்த் வாங்கிட்டு வர போறேன் அப்படி இல்லை. ஃபெய்த் உனக்கு உள்ளே இருக்குது. ஃபெய்த் ரொம்பவே இருக்குது, தேவையானதெல்லாம் இருக்குது. நம்ம எங்கேயோ போய் வாங்கிட்டு வருது, எங்கேயோ போய் நம்ம அது யாரையோ நமக்கு கொடுக்க போறாங்க அப்படிலாம் நம்ம யோசிக்க வேணாம். அது நமக்கு விசுவாசம் கொடுத்துட்டார். ஒரு குழந்தை போல கடுகளவு இருந்தா போதுன்றார். இந்த விசுவாசம் நமக்கு ஏற்கனவே உள்ள இருக்குது. இந்த விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் பிறக்க போலே எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். இதை நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும், இதை பயன்படுத்தணும். நமக்கு ஒரு லைஃப் ஆஃப் காட் இஸ் தேர் அண்ட் ஆல்சோ ஃபெய்த். ஸோ இதை ரெண்டும் வைத்து உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, அதனால நம்ம ஜெபம் பிச்சை எடுக்கிற ஜெபம், பிச்சை எடுக்கிற மாதிரி ஐயோ எனக்கு கொடு எப்பா எதுவே அப்படின்ற பேசுற ஜெபம், இட்ஸ் அது ஆண்டவருக்கு துக்கத்தை தான் கொடுக்கும், துக்கத்தை கொடுக்கும். ஏன்னா என் பிள்ளைக்கு நான் தகப்பனா இருக்கேன், ஏன் இந்த பிள்ளை இப்படி பிச்சை எடுக்குது, அது என்ன பண்ணும், ஒரு உரிமையோட கேட்டுட்டு போலாமே. தகப்பன்கிட்ட போய் நீங்க பிச்சை எடுக்கிறோமா, ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கோ, ஒரு சட்டை வாங்கி கொடுங்கன்னு சொல்றதுக்கோ, டேடி எனக்கு தேவை அவ்வளோதான், ஒரு அதிகாரத்தோட சொல்றோம், டேடி வாங்கி கொடுத்துட்றாரு இந்த மாதிரி. ஆனா நம்ம பிச்சை எடுக்கணும், நம்ம கண்ணீர் சிந்தணும், கண்ணை கசக்கணும், மார்பிள் அடிக்கணும், நான் ஒன்றும் இல்லை அப்படிலாம் நம்ம சொன்ன உடனே அந்த மேலே இருக்கிற ஒரு மனது இறங்குவார், இப்படின்னு ஒரு ராங் பிக்சர் வச்சிருக்கிறோம். பட் அந்த ஃபாதர் சன், ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப்போ ஒரு ஃப்ரெண்ட்லினஸோ யோசனை இல்லாத நிமித்தம் இப்படி ஒன்று வச்சிருக்கிறனால ஆஃப் த டைம் நம்ம ஜபம் எல்லாமே பிச்சை ஜபமா இருக்குது, பிச்சை கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி. அதனால தான் நம்ம வாழ்க்கையில வராது. ஒன்றும் கோச்சிக்காதுங்க. ஆண்டவர் எப்படி செய்கிறார் இதை கொஞ்சம் படிக்கணும், கொஞ்சம் யோசிக்கணும், அப்போ புரியும். இல்லாட்டா நான் இத்தனை வருஷம் செஞ்சுட்டு இருக்கிறேன், நீ என்ன நேற்று எனக்கு சொல்றேன்னு வாங்க, அவங்களோட ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆனா நீங்க வாஸ்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் தெளிவாக. நம்ம ஜெபம் பண்ண போல அதிகாரத்தோட ஜெபம் பண்ணணும் அப்படின்னு எதை வச்சு நம்ம சொல்றோம்? பிச்சை எடுத்து கெஞ்சிரா மாதிரி ஜெபம் பண்ணாம அதிகாரத்தோட ஏன் கேட்கணும்னா, அதுக்கு ஒரு மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ரெவலேஷன்ஸ்ல சாப்டர் 1:6 ஆண்டவர் சொல்றாரு, வெளிப்படுத்துதுல 1:6 நான் உங்களை ராஜாக்களாக நான் படைச்சிருக்கிறேன்றார். ஐ மேட் யூ லைக் கிங்ஸ் அண்ட் பிரீஸ், ஆசாரியர்களாகவும் உனக்கு ராஜாவாம் படைச்சிருக்கேன். அப்ப ராஜா எப்படி பேசுவார்? ராஜா ஒரு ராஜா பிச்சை எடுக்கவே மாட்டார் கண்டிப்பா. அந்த ராஜா அதிகாரத்துல கட்டளை தான் கொடுப்பார். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்னது எவ்வளவு உண்மைன்னு யோபு புஸ்தகத்தை திருப்புங்க. யோபு 22:28 அதுல பாருங்க, நீ ராஜாவாக நீ ஒரு கட்டளை எடுப்ப, நீ சொல்ற கட்டளை பிரகாரம் நடக்கும், இட் வில் கம் ட்ரூ. இப்படி அதிகாரத்தோட பேசுவ நடக்கும்னு ஆண்டோடைய வசனம் சொல்லிருக்கு. இதுக்கு நீங்க கேட்கலாம் எப்படின்னு. வேதத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு வல்லமையுள்ள ராஜாவாகிய தாவீது ஒரு கஷ்டமான நேரத்துல போறாரு. he goes through trouble. அந்த ட்ரபிள் என்னன்னா, ஒரு செய்தி கேட்ட உடனே அவருக்கு திக்குன்னு அவரே அப்படி யோசிக்கிற அளவுக்கு அந்த செய்தி என்ன செய்தினா, இவருக்கு விரோதமாக, தாவீது ராஜாக்கு விரோதமாக அப்சலோம் என்ற இவருடைய மகன் இவருக்கு எதிர எழும்புறான். அப்போ அச்சிட்டோப்பல்னு இவர் கூடயே ஆலோசனை,
அந்த காலத்துல இந்த மனுஷனுடைய ஆலோசனை கடவுளுடைய வாக்கு மாதிரி. அவன் சொன்னா அதுக்கு மேல எதுவுமே இல்லை, அவ்வளோ ரொம்ப ஞானமாக அவன் செய்வான். அவங்க சொன்னாங்க, இந்த நபர் உங்களுக்கு விரோதமா போய் அச்டோப்பலும் அப்சலோமோட சேர்ந்து இவங்க 2 பேர் உங்களுக்கு எதிராக வர போறாங்க. அந்த அச்டோப்பல் ஆலோசனை கொடுக்கிறவன் அவன் கொடுத்தானா கடவுள் வார்த்தை மாதிரி இருக்குமா. அப்போ இத்தனை வருஷம் தாவீதோடு இருந்து அந்த மனுஷனுடைய ஞானத்தை இவன் எத்தனை வாட்டி அனுபவிச்சிருக்கான், உங்களுடைய அட்வைஸை. அப்போ கேட்டோன்னே பயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடடா என்ன ஆகும் என் லைஃபு, இவங்கெல்லாம் அதுவும் இவருக்கு வயசாகுது, அவன் பையன் வாலிமா இருக்கான், இதில் இவன் கூட இருந்த ஆலோசனை ஆள் அங்கே போயிட்டான் எதிர்பார்ட்டிக்கு போய் இவருக்கு விரோதமாக ஆலோசனை சொல்கிறான்னு என்னத்தம்மா செய்கிறாரு, ஆண்டவர்கிட்ட நோக்கி ஒரு ஜெபம் சொல்கிறார். ஆண்டவரே, ராஜா பாருங்க எப்படி பேசுறார், இந்த அச்சுடோப்பலுடைய ஆலோசனை ஒன்றும் இல்லாமல் வீணா போட்டோம் ஆண்டவரே. அதோட முடிஞ்சிச்சு தான். நடந்த காரியம் என்ன தெரியுமாகுது, அவன் ஒரு ஆலோசனை கொடுக்குறான். அவர் கொடுக்குற ஆலோசனை எப்படின்னா மிலிட்ரி பிரகாரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆலோசனை. ஆனால் அங்கே ஒரு ப்ராப்ளம், கடவுள் வேலை செய்கிறார். ஏன்னா இவர் ஜெபம் பண்ணுறார், அவனுடைய ஆலோசனையை தலைகளை மாற்றி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுங்க ஆண்டவரேன்னு. உடனே அவருடைய ரிசல்ட்டு தப்பாயிடுச்சு. இங்கே பாருங்கள், லைஃப்பில் ஒரு அனாயிண்டிங் அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் சின்னண்டா செஞ்சால் கூட ரிசல்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அபிஷேகத்திலிருந்து பண்ணிட்டு அதிலிருந்து பிரிஞ்சு போயிட்ட பிறகு நீங்கள் எவ்வளோதான் கரெக்டாக செஞ்சாலும் ரிசல்ட்டு காலி ஆகிடும். இதுதான் பிரின்சிபல். அதனால்தான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டோடைய அபிஷேகத்திலிருந்து டிஸ்கனெக்ட் ஆகக்கூடாது. நம்ம டிஸ்கனெக்ட் ஆகிட்டோன்னா ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்ய போல, நீ எவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துலேயும் கரெக்டாக செய்யலாம், ஆனால் there something will go wrong in your life and the result will be a disaster. ஆனால் ஆண்டுடைய அபிஷேகத்தில் நம்ம இருந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவரை சார்ந்து இருக்கும் பொழுது, a little that the righteous has, ஒரு நீதிமான் கொஞ்சம் வச்சிருப்பான், அது அவனுக்கு ஒரு பெரிய அசெட், better than all what the wicked has. அதனால்தான் சின்ன ஒரு எஃபர்ட்டாக இருக்கும், ரிசல்ட் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். அது பிகாஸ் ஆஃப் த அனாயிண்டிங் அண்ட் த பிரசன்ஸ் ஆஃப் காட். இன்னைக்கு நம்ம லைஃப்பில் பாருங்க, அந்த தாவீது அழுது ஒன்றும் இல்லாமல் போகிற ஒரு சூழ்நிலையில் he prayed a prayer that was a powerful prayer. Why? It's not the powerful prayer, it's how that person, the powerful person when he prays. இப்போ இந்த பவர்ஃபுல் பர்சனாக நீங்களும் நானும் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம்பர் 1, we need the God kind of a life. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் தன்னை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போகாமல், அழிஞ்சு போகாமல், டிட்டோரியேட் ஆகாமல், பெரிஷ் ஆகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி அவர் மேல் அன்பு கூர்ந்தார். அதனால்தான் இயேசுவானவரை பிதானவர் அனுப்பினார். அவர் செய்த காரியத்தை சிலுவையில் எனக்காக உங்களுக்காக அதை விசுவாசிக்கும் பொழுது ஒரு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி அவருடைய ஆவி ஜீவன் நமக்குள்ளே வருது. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் மாற்றம், நம்முடைய விசுவாசம் வித்தியாசமாகுது, நம்முடைய மேலே ஆண்டோடைய அபிஷேகம் வருது. நம்ம வாழ்க்கையில் நம்ம யாருன்னா, நம்ம ஒரு ராஜா உடைய பிள்ளை. அந்த ஒரு தைரியத்தில் நம்ம கமாண்ட் கொடுக்குறோம். நம்ம பண்ணுற ஜெபமே வித்தியாசம். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆண்டவர். ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது நம்ம அங்கே போய் வேற எதுவும் செய்வேனா, அவருடைய பலத்தின் நிமித்தம் நாம் சொன்னால் ஆகும். கர்த்தருடைய மனுஷனுடைய வார்த்தையை கீழே விழவிட மாட்டேன்றார் ஆண்டவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கட்டளையை கொடுங்க. என் வாழ்க்கையில் என்ன செய்ய சொல்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் என்ன சொல்கிறாருன்னா, லெட் த வீக் சே ஐ ஆம் ஸ்ட்ராங். பலவீனம் என்ன சொல்லணும், நான் பலவான் அப்படின்னு சொல்லணும். லெட் த புவர் சே ஐ எம் ரிச். தரித்திரன் என்ன சொல்லணுமா, நான் செல்வந்தன் அப்படின்னு சொல்லணும். இப்போ நீங்கள் என்ன மாதிரி வார்த்தைகளை பேசுகிறோம், உங்களை குறிச்சும் சூழ்நிலை குறிச்சும், I'll be the head not the tail, whatever I do will prosper. சும்மா பேசுறது இல்லை, நடக்கிறது. நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதை அறிகிறதன் மூலம், பிகாஸ் ஐ நோ அண்ட் த ட்ரூத், அந்த அத்தாரிட்டி வருது, அந்த ஒரு பவர்ஃபுல்னஸ் உள்ள வருது. இதெல்லாம் அடங்கி இருக்கிறது நிமித்தம் ஒரு அதிகாரத்தோடு நீ சொல்ல போல உன் ஜெபத்தில் வல்லமை இருக்கு. இயேசுவின் நாமம் பாருங்க எல்லாத்த காட்டிலும்
to use the name of Jesus, because the access key to access into God's presence அவர் குமாரன் நாமத்தினால. அதான் சொல்றார், நீ எதையும் என் குமாரன் நாமத்தினால கேட்டா நான் உனக்கு செய்வேன்றார். No other name other than the name of Jesus. There's a name high above every name, every kingdom, every dominion is the name of Jesus. Every knee will bow, every tongue will confess that Jesus is the Lord of all lords. He is the King of kings. இன்னைக்கு இந்த பெரிதான நாமத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் ஆகும் பொழுது அதை யூஸ் பண்றோம். இதெல்லாம் நம்ம கரெக்டா நம்ம வாழ்க்கையில யோசித்து பார்ப்போம். நம்ம யாரு? நம்ம ஆண்டவருடைய பிள்ளை, நம்ம சாதாரண ஆள் இல்லை. இந்த வல்லமையில there is so much of power. It is not by might or by power but by my spirit says the Lord. வேதத்துல நீங்க பாருங்க, எக்லிசியாஸ்டஸ்ல 9:11 அதுல நம்ம பார்க்கிறோம், the race is not for the swift, the battle is not for the strong. அப்படின்னா ஒரு ஓடுற பந்தயம் ரொம்ப விரைவா ஓடுறவனுக்கு தான் கிடையாது, ஒரு ஜெயம் கொள்ற போராட்டத்துல பலசாலிக்கு கிடையாது. அப்ப யாருக்கு? அங்கதான் இது சொல்றேன். அது ஆண்டு சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். இன்றைக்கு the strength is the spirit of God. ஆண்டுடைய அபிஷேகம், ஆண்டுடைய நாமம், அவர் நமக்குள்ள கொடுத்திருக்கிற விசுவாசம், அதை பயன்படுத்துறோம். அது மட்டும் இல்ல, எல்லாத்தை காட்டும் நமக்குள்ள இருக்கிற ஜீவன். இதுல நீங்க பேசினாலே ஜெபம் பண்ணாலே கட்டளையிட்டால் எல்லாம் ஆகும். அதான் சொல்றாரு, மலையை நோக்கி ஜெபம் பண்ணாத, மலையிட்ட போய் கெஞ்சாத, இல்ல உனக்கு எதிர்கொண்டு இருக்கிற மலையை பெட்டி ஆண்டவர்கிட்ட போய் பேசாத, மலையை நோக்கி பேசு. புரிஞ்சிச்சு? மலையை பெட்டி மாட்டவங்கிட்டையோ ஆண்டவர்கிட்டயோ பேச தேவையில்லை, மலையிட்ட போய் மலையன்று கெஞ்ச தேவையில்லை. நீங்க செய்ய வேண்டியது நாயை விரட்டுற மாதிரி விரட்டணும், அவ்வளவுதான். போ அப்படின்னா போயிடும். இது ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இதை பயன்படுத்துவோம். நம்ம வாழ்க்கையில, நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் will be a powerful person praying powerful prayers and God will go before you. எல்லா வழிகளையும் நேர்படுத்தி உன் வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்வார். இதை உங்க கரத்துல கொடுத்திருக்கிறார். So let me pray for you. இந்த நாள்ல ஆண்டவர் நம்மளை உயர்த்தட்டும், பலப்படுத்தட்டும், பயன்படுத்தட்டும். அப்பா, இந்த நாள்ல கூட இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கு ஜெபம் பண்றோம். அப்பா, உங்களை நோக்கி நாங்க உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்க வருகிறோம். இப்பொழுது இதை கேட்ட ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஒரு தைரியத்தை செய்யுங்க. அவர் வேதத்தை வாசித்து let them become what you have intended them to become so that they can live the life that you meant them to live. அவங்க வாழ்க்கையில நீர் என்ன மாதிரி வாழ்க்கை வாழணும்னு நீர் நியமித்திருக்கிறோ அதை ராஜா போல வாழறதுக்கு வாயில இருக்கிற வல்லமை, வாயில இருக்க ஜீவன் எடுத்து பயன்படுத்திட்டோம். யாருமே கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, டிஜெக்டட் லைஃப்ல இருந்து ஒரு தைரியமான லைஃபை கொடுத்து build their life, Father, in the most holy faith and on your word. In the name of Jesus நான் ஜெபிக்கிறேன். ஒரு மாறுதலும் ஒரு பலனும் ஒரு வாழ்க்கையில உதிக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். வாழ்க்கையில Lord, let a brightness come. In Jesus' name I pray. Amen. Thanks friends. Thank you for watching this program. நீங்கள் ஒவ்வொருவரும் இதன் மூலம் நீங்க பெற்ற நன்மைகளை எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய சாட்சிகளையும் அனுப்புங்க. உங்களுக்கு ஜெப தேவை இருந்தாலும் எதுவும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. We'll be happy to pray for you. So அடுத்த வாட்டி அடுத்த ப்ரோக்ராம்ல நம்ம சந்திப்போம். God be with you. Bye. Dear friends, எப்பொழுதுமே நம்முடைய நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமையில் இருந்துச்சு. இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து புதன்கிழமையாக மாறி இருக்குது. அதே 10:30 மணி நைட்டுக்கு நம்ம நிகழ்ச்சி வரும், பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்முடைய யூடியூப்பில் போய் ஐசக் ஜோ MNM ஐசக் ஜோ டிவி மினிஸ்ட்ரிஸ் இதை டைப் பண்ணிங்கன்னா நம்முடைய தமிழ் செய்திகளையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி அதில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குனிங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொன்றும் தவறாமல் உங்களுக்கு முதல்ல அறிவிக்கப்படும்.